சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், மோகன்லால், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், மிர்னால் மேனன் மற்றும் பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து நெல்சன் அவர்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு வராரு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் என்று சொல்லப்படுது. அது தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் அடுத்த படம் என்ன? இதுதான் ரசிகர்களோட மிக பெரும் கேள்வி. சோலோவா நடிக்க போகிறாரா, அப்படி இல்லைனா ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியிட வெளியாக போகிற படமா? இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம பார்க்கலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து லோகேஷோட கூட்டணியில் நடித்த படம் தான் கூலி. சரியாக போகலை, பலத்தை அடி வாங்கிடுச்சு. விமர்சன ரீதியாக பெரும் நஷ்டம், வசூல் ரீதியாக என்னதான் லாபம் பெற்றிருந்தாலும் மக்கள் மனசில் இந்த படம் நிற்கலை. அதை தொடர்ந்து ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இயக்க போகிற படத்தை லோகேஷ் தான் எடுக்க போகிறான்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்தோ இயக்குனர் ஒன்றும் முடிவாகலை அப்படின்னு ஒரே வார்த்தையில் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. மேலும் நெல்சன் தான் அடுத்து ரஜினி கமலை இயக்க போகிறார் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஆனாலும் ஜெயிலர் 2 படத்துடைய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ராஜமௌலி என ரஜினிகாந்தோடைய மேனேஜர் சொன்னதாகவும், ஆனால் ராஜமௌலி தற்போது மகேஷ் பாபு படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அவரால் ரஜினி படத்தையும் கமல்ஹாசன் படத்தையும் எடுக்க முடியாது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் லோகேஷ் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. லோகேஷ் அதற்கான ஸ்கிரிப்டை எப்போவோ எங்ககிட்ட நரேட் பண்ணிட்டாரு. மேலும் அந்த ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ண சொல்லி நான் அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அவர் இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த படத்தை அவர் பிரமாதமாக எடுப்பார். ஒருவேளை அந்த கதை சூப்பராக எழுதிட்டாருன்னா ரஜினிகாந்த்கிட்ட ஓகே வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்காராம். கூடிய விரைவில் இந்த படத்துக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என சொல்லப்படுது. வெயிட்டான கேஸ்டிங்ஸோட மல்டி ஸ்டாரர் படமாக இந்த படமும் உருவாக்க போது. கண்டிப்பாக பேன் இந்தியன் லெவலில் சம்பவம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கேப்ஸில் கமல்ஹாசன் அவர் தனியாக ஒரு படத்தையும், ரஜினி அவர் தனியாக ஒரு படத்துலையும் நடிக்க போகிறாராம். ரஜினி நடிக்க போகிற படத்தை சுந்தர்சி எடுக்க போகிறாரு. கமல்ஹாசன் நடிச்சுட்டு இருக்க படத்தை அன்பறிவு பிரதர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினி கமல் படத்தை லோகேஷ் தான் எடுக்க போகிறாரா, இல்லை வேறு யாராவது எடுப்பாங்களா? உங்களுக்கு யார் எடுத்தால் நல்லாயிருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க.